அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா அந்த வீடியோவை விஜய் பார்த்தாதான் அவருக்கே புரியும். அவர் ஏதோ சொல்ல நினைக்கிறாரு, அவரால் சொல்ல முடியல. காரணம் அந்த குற்ற உணர்ச்சி. 41 பேர் இறந்து போனதுக்கு நாம தான் காரணம், அதை எப்படி சரி செய்ய முடியுங்கிற ஒரு பதட்டமான சூழ்நிலையில தான் அவர் பேசின மாதிரி தெரியுது. ஏன் இதுக்கு முன்னாடி கூட தான் வேற ஒரு சினிமால ஒரு பிரச்சனை வந்தபோது ஒருத்தர் சொன்னார், நான் இந்தியாவை விட்டே போறேன்னு சொன்னாரு. அவர் இங்கதானே இருக்காரு. உணர்ச்சி வசப்பட்டு பேசுறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. சினிமால மிகப்பெரிய நடிகர், நான் ரஜினிகாந்தோட மிக பெரிய நடிகர், நான் தான் உண்மையான சூப்பர் ஸ்டார்னு விஜய் சொல்லிக்கலாம். காக்கா கழுகு கதை எல்லாத்தையும் சொல்லலாம், என்ன வேணா. ஆனால் அரசியல்ல இன்னும் பாலபாடம் கூட தெரியாதவர் தான் விஜய். அவருக்கு 2ஆம் கட்ட தலைவர்களே கிடையாது, 2 கட்ட தலைவர்கள் தான் அவர் கூட இருக்காங்க. அவங்களும் அவரை வாழ வைக்க வந்தாங்களா இல்ல அவர் எப்படியாவது ஓய்ச்சிடலான்ட்டு வந்த ஸ்லீப்பர்ஸ் எல்லாங்கிறது காலம்தான் அவருக்கு உணர்த்தும். தவிர கோடம்பாக்கத்துல இருந்து வந்தவங்க எல்லாரும் நேர போய் கோட்டையில போய் சிஎம் சேர்ல உட்கார முடியாது. அப்படின்னாக்க ஏவிஎம்ல ஒரு செட்டு போட்டு அங்க வேணா பண்ணலாமே தவிர உண்மையா நடக்காது. அவருடைய அந்த கூட்டம் இருக்குல்ல, அது ஓட்டா மாறாது. பாத்தீங்களா, செத்து போனது 10 வயசு குழந்தை, அது என்ன அது ஓட்டு போடுறதுக்கு இன்னும் 8 வருஷம் இருக்கு. 2 வயசு குழந்தை அது ஓட்டு போடுறதுக்கு அது இருந்ததுன்னா ஓட்டு போட 16 வருஷம் இருக்கு. ஃபர்ஸ்ட் தெரிய வேண்டாமா? தவிர அந்த 50 மீட்டருக்கு முன்னாடியே நிறுத்துனா நான் வண்டியை ஓட்டு வைக்கிறது, லைட்டை சுவிட்ச் ஆஃப் பண்ணி இது என்ன சினிமா ஷோவா? இந்த ஷோ பிசினஸை அரசியல்ல செஞ்சா அது வேலைக்கு ஆகாது. நீ மக்களோட இறங்கி போகணும். என்ன தலைவா இப்படி பண்ணிட்டு இருமா வரேன், ஒன்றும் கவலைப்படாத, உன்னோட மனு கொடு அப்படின்னு நேரடியா பேசணும். நான் என்னுடைய போன் நம்பர் கொடுத்துருக்கேன். இன்னைக்கு தமிழ்நாட்டில் குறைஞ்சபட்சம் ஒரு 10 லட்சம் பேருக்கு என்னுடைய செல் நம்பர் தெரியும். 30 வருஷமா என்னுடைய செல் நம்பர் அதே தான். நான் சமுதாயத்தில் பெரிய மனுஷன் சொல்லிக்கிறதுல பிரயோஜனமே இல்லை. சினிமால நீ பெரிய நடிகனாக இருக்கலாம். நான் வாழ்க்கையில் 53 தடவை ரத்தம் கொடுத்து 200 பேர் உயிரை காப்பாற்றினவன், 600 அனாதை பிணங்களை அடக்கம் செய்தவன், எத்தனையோ சோசியல் சர்வீஸ் பண்ணிருக்கேன், குழந்தைங்களை படிக்க வைக்கிறேன். யாரா இருந்தாலும் என்னுடைய பனையூர் பங்களாக்கு வர சொல்றேன். தந்தை பெரியார் பிறந்த நாள் அவர் பொம்மையை வச்சுக்க வேண்டியது. ஏன்? பெரியாருடைய சமாதி எங்க? பனையூர்ல இருந்து 500 கிலோமீட்டரா இல்ல 5000 கிலோமீட்டரா? இவர் தான் தனி பிளேன் வச்சிருக்காரு, போக வேண்டியது தானே. அடுத்த தடவை ஹெலிகாப்டர் வச்சுக்க சொல்லுங்க. நேரம் பஸ் மேலேயே இறங்கிடலாம், இறங்கிட்டு அப்படியே பேசிட்டு அப்படியே போகலாம். ஜனங்களும் அப்படியே பார்த்துட்டு அப்படியே போயிடுவாங்க. அது 2026 அவருக்கு தெரியும்.